பாசமா பேசணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு தோணும். என் கூட மிங்கிலானா எங்க அண்ணன் அண்ணி ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நானே தனியா ஒதுங்கிடுவேன். அண்ணனை வந்து பாசமா தான் பார்க்க வரும். ஆனா இப்ப தங்கச்சி வந்து அண்ணன் வீட்டுக்கு வரான்னு சொன்னாலே உடனே பீரோல பூட்டி சாவியை தூக்கி மேலே வை அப்படிங்கிற மாதிரி அண்ணி நினைச்சுக்கிறாங்க. நாங்க குழந்தையில இருந்தே சீராட்டி பாராட்டி வளர்த்து இப்ப வந்த உடனே எனக்கு தான் தம்பி சொந்தம் எப்படி சார் சொல்லலாம்? லைஃப் லாங் வாழ போறது நான் தான் சார். இவங்க 25 வருஷம் அவரோட வாரிசை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கடைசி வரையும் பார்க்க போறது நான் தான். சோ அவருக்கு நான் தான் சார் ஃபர்ஸ்ட், வேற யாரும் ஃபர்ஸ்ட் கிடையாது. எனக்கு தான் எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல உட்கார வச்சு எங்களை வந்து பாசத்துல இருந்து பிரிச்சவ சார். ஆனா எங்க தம்பி எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்றதால நாங்க இவளோட உறவு வச்சிட்டு இருக்கோம். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். முதல் கேள்வி என்னன்னா, இந்த சாட மாடையா அந்நிய நாத்தனார்கள் எப்படி பேசுவீங்க, நாத்தனார் அண்ணிமார்கள் எப்படி பேசுவோம்? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. அம்மாவை திட்டுற மாதிரி அந்த ஜாடமாயில அண்ணியை திட்டிடுவேன். அம்மா எப்படி திட்டுவீங்க? அம்மா கொஞ்சம் வாய மூடுறியா கொஞ்சம்? ஓ, என்ன கதையா நிக்கிட்டு ஆஹா வாஹா நிக்கிட்டு இருக்க? பிள்ளைங்களை திட்டுற மாதிரி திட்டுவோம். எப்படி திட்டுவீங்க? சும்மா சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, இதை பண்ற, உனக்கு அறிவே இல்லையா, போ அப்படி. ஆமா, என்னைய மட்டும் சல்லீசி அடிச்சிருங்க. ஆனா யார் அடிக்கிறதுக்கு போறீங்களோ அவனை மட்டும் மேக்கப் நிறைய பண்ணிப்பாங்க சார். அவங்க உள்ள வரும்போதே வந்துட்டாங்க மேக்கப் ராணின்னு சொல்லிடுவேன். ஓகே. இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நிறைய மேக்கப் பண்ணுவேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் நானும் அம்மா பேசிப்போம். ஆமா போட்டா மட்டும் இவங்களுக்குலாம் ரொம்ப அழகா இருந்துருவாங்களோ. அது எங்க இருக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீவுக்குலாம் நாங்க வந்தோம்னாக்கா உடம்பு சரியில்லைன்னு கண்டிப்பா படுத்துருவா. நம்ம ஊருக்கு வரோம்னு கேள்விப்பட்டால்னா ஒண்ணு அம்மா வீட்டுக்கு கொண்ட போட்டு கிளம்பிடுறா, இல்ல அன்னைக்கு காய்ச்சல் வந்து டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு போறா. எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா? அந்த அழகான காய்ச்சல் எப்படி வரும்? ஐயோ காய்ச்சல் பண்ணு. தாத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. நாத்தனார் வர்றாங்கன்னு கேள்விப்படுறீங்க, உங்க அத்தை சொல்றாங்க, அப்ப உங்க மைண்ட்ல என்ன வரும்? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். வந்தாங்கன்னா என்ன குறை சொல்ல போறாளோ, வந்துட்டா அப்படின்னு தோணும். அப்படிதான் தோணும். வந்த உடனே ஆரம்பிச்சிருவா அவ கதைய. போறதுக்குள்ள ஒரு சண்டை வீட்டுல கன்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பேன். மச்சான் என்ன குண்டக்க மண்டக்க பேசுது? எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா அவ நடப்பழகிட்டே இருக்காள, வேலையே செய்ய மாட்டாளாமா அப்படின்னு கேட்பேங்க சார். உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல, 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாளுங்க. எங்க வளங்க முகரைய பாரு. அவங்க ஊர்ல இருந்து வராங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க எங்க வீட்டுக்காருக்கு, அக்கா வரலாம், சுஜாதா அக்கா வரலாம் அப்படின்னா நான் சொல்லுவேன் சுனாமி வரான்னு சொல்லுங்க. இது சூப்பர். அப்ப பக்கத்து வீட்டுல கம்பேர் பண்ணி ஒற்றை குச்சி வரா பாரு, அவங்களுக்கு அப்ப நேரா குத்தம், நம்மளும் ஹைட்டா தானே இருக்கோம். நம்ம என்னைக்குடா மானத்தோட இருந்தோம்? நீ எல்லாம் போற இடத்துல எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ அப்படிமாங்க. நாங்க ஒண்ணு எங்க அண்ணனோட நீயே குப்பை கொட்டும் போது நாங்களாம் கொட்ட மாட்டோம். அதானே, இதாங்க கரெக்டான நாத்தனார். சூப்பர். ஆனா அந்த அண்ணிகளுக்கு பொதுவா செல்ல பேர் ஒன்னு வச்சிருவாங்களே, அது என்ன பேர்லாம் வச்சிருக்கீங்க? 5 அண்ணி இருக்காங்க. எஃப்எம் ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ, கரப்பாம்பூச்சி குடுகுடுன்னு வருவாங்க. வெளிய வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா? அவங்களுக்கே தெரியாம ஒரு பேர் நான் வச்சிருக்கேன். ஆம்பளைங்களை பாத்தீங்கன்னா நாரதர் சொல்லுவோம், நான் நாராயணின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். சூப்பர். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு நாங்களும் யோசிப்போம்ல. வந்துட்டா மாமியார் கிட்ட ஏதோ சொல்லுவா, வீட்டுக்காரர்கிட்ட குசு 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 பேசுவா. நம்ம ஸ்டடன்ல அங்க போய் இல்லைன்னா அந்த பேச்சே ஸ்டாப் ஆயிரும். அப்படியே தள்ளுங்க தள்ளுங்க. இல்ல பேசலாம் இல்லீங்களா? எதுல அன்னைக்கு நான் வந்து குழந்தையில இருந்து எங்க அண்ணன் கிட்ட வளர்ந்தவங்க. இவங்களை இப்ப பார்த்தா இல்ல, வர சண்டை வேணாம், வர அதுக்குள்ள வந்துருச்சே சண்டை. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏய், நான் எப்ப கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இது எனக்கு ஈக்குவலான ஆளா? உங்க நாத்தனார் வீட்டுக்கு வர போறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு உங்க மனசுல என்ன பயம் ஓடும், என்ன நல்லா ஓடும்? ஏதோ ஒரு செலவு இருக்கு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. வீட்டுக்கார பேர் சொல்லி தான் சார் கூப்பிடுவேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே முன்னாடியில இருந்தே போவாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஓ ஓகே. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எங்களோட தம்பி குழந்தைங்க என்ன சொல்லுது, அப்பானே கூப்பிடுறது இல்ல, கார்த்தி அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பா. ஆமா, எதுக்கு அப்பா பேர் சொல்லி கூப்பிடல, ஒண்ணும் தப்பே கிடையாது. இப்ப தெரியுதா இவளை நான் ஏன் திட்டுறேன்னு? கார்த்தி அதை எடுத்து அங்க வையே, அதை எடுத்து இங்க போடு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார், நீங்க நினைச்சு பாருங்க. அவர் ஓகேன்னு சொல்லும்போது நான் யாருக்காக பயப்படணும்? அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா. ஆனா இவங்க வந்தா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அக்கா மனசு கஷ்டப்படாம கொஞ்சம் பாத்துக்கணும், அதனால நான் முன்னாடி ட்ரைனிங் எடுத்துப்பேன். சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை செய்ததே கிடையாது. ட்ரைனிங் அவங்க எப்ப எடுப்பாங்களோ எனக்கு தெரியாது. நான் வந்தாக்கா வேணுமனே அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்க எதிர்க்க கூப்பிட வேணாம் சார், நீங்க எப்படியாவது நாங்க செல்லமா கூப்பிடுறோம் சார். நீங்க இந்த நியாயத்தை ஒத்துக்கணும், குறைஞ்சபட்சம் எம்முனால கூப்பிடாதமா. கும்மி அவங்க வராங்கன்ன உடனே அவர் வந்து என்கிட்ட பேசுறதெல்லாம் குறைஞ்சிரும். அவங்க வராங்கன்னா ரொம்ப குஷி ஆயிடுவாரு. தெரியாம தான் பேசுவேன். தெரியாம தான் பேசுவீங்க? தெரிஞ்சா மூஞ்ச காட்டுவாங்க, அவங்க முகம் சின்னதாயிடும். உங்க அண்ணனை பாக்குறீங்க, உங்க அண்ணனை சந்திச்சு பேசுறீங்க,
பார்த்தவொடனே ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? அப்பாவை பார்த்த ஞாபகமும் வரும். அதான் அப்பாவை பார்த்த ஞாபகம். எனக்கு என் தம்பியை பார்த்தோன்னே நின்று உயிர் வந்த மாதிரி இருக்கும் சார். ஏன்னா அவன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அப்பாவை விட மேல வச்சு மதிக்கிறான் அவனை. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. ரொம்ப பாசமா இருப்பாரு. இப்போ அப்படியே டோட்டலா டிஃபர் ஆயிட்டாரு. ஆனா இப்போ எனக்கு அழுக வரும். ஆனா எங்க அண்ணன் முன்னாடி காமிச்சிக்க மாட்டேன். அழுகாரா? எனக்கு அழுக. அவாய்ட் பண்ற மாதிரி தான். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, நீ அதோட போயிடு அப்படின்ற மாதிரி கண்ட்ரோலா இருப்பேன். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? பாசமா பேசணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு தோணும். என் கூட மிங்கிள் ஆனா எங்க அண்ணி ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நானே தனியா ஒதுங்கிடுவேன். ஒரு பக்கம் இவங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா திருமணத்திற்கு பிறகு அண்ணனை பார்த்தோன்னே அப்படி எனக்கு அப்படி இருக்கும், அண்ணன் உடனே அழுக வந்துரும் அப்படிங்கிறது இந்த அவ்வளவு பெரிய பாசம் உங்களை எவ்வளவு ஊத்துது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. லைஃப் லாங் அவங்க கூட வாழ போறது நான் தான். அக்கா வருவாங்க, ஒரு 4 நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பாசம் மனசுக்குள்ள இருக்கட்டும். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. அதுக்காக என்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப அழுதுருவேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகர வரைக்கும் இதே கதி. அவர் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு நினைப்பு என் மனசுல விழுந்துடுச்சு. அது அவங்களுக்கும் தான் தம்பி தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு முதல் உயிர் கொடுத்தது என் அம்மா அப்பா. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. ரெண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க. இப்போ லாஸ்ட் இயர் என் பர்த்டே வந்தது. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எனக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். எந்த ட்ரெஸ் பார்த்தாலுமே இது எங்க அக்காக்கு நல்லா இருக்கும். நீ வந்து என்னோட பர்த்டேக்கு தான் என் கூட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்க, எனக்கு எதுனா நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டியா சொன்னியா? இல்ல அப்படின்ட்டு என் பர்த்டே அன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு. எனக்கு அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. உன்னை நம்பி தானே நான் வந்தேன். நான் யார் நம்பி வந்தேன்? உன்னை நம்பி தானே வந்தேன். உனக்கு இது சூப்பரா இருக்கும், உனக்கு தான் நல்லா இருக்கும்னு பொய்யா சொன்னா கூட போதும், சந்தோஷமா இருக்கும். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. உன்னை விட அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓப்பனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லும் போது தான் ரொம்ப வலிக்குது. இதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டு. சாதாரணமா ஒரு வண்டி வாங்குறதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர் வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அது பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட சிஸ்டர்ஸ். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். கண்ணு கலங்கும் லைட்டா. ஏப்பா அழுகுற முரியசா? பாசமா இருக்கட்டுங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்மள வந்து அவமானப்படுத்துறது எங்களால தாங்க முடியல. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார்? வேணும்னே என் தங்கச்சிலாம் வந்த உடனே அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஏன் லைட் அனுப்பிச்சிடாத, கீதாவோட மூஞ்சியே தெரியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அந்த தங்கச்சிகளுக்கு நேர நம்மள டீஸ் பண்றது, நம்ம ஃபேமிலியை பத்தி இன்சல்ட் பண்றது, நம்மள வந்து அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது எங்களால தாங்க முடியலங்க. சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது. நம்ம வீட்டுக்காரர் தான் நமக்கு உலகமே உயிரே. அவங்களை இன்னொருத்தவங்க வந்து எனக்கு தான் உயிரே அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப எனக்கு மட்டும் இல்லையா? என்னடா இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? அண்ணன் தான் எல்லாங்கிறது, தம்பி தான் எல்லாங்கிற அந்த பாசம் என்னை உறுத்துகிறதுங்கிறாங்க. அது ஏன் உறுத்த கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது 4 வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அண்ணனை வந்து பாசமா தான் பார்க்க வரும். ஆனா இப்ப தங்கச்சி வந்து அண்ணன் வீட்டுக்கு வரான்னு சொன்னாலே உடனே பீரோல பூட்டி சாவியை தூக்கி மேலே வை அப்படிங்கிற மாதிரி அண்ணி நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க இருந்த டைம்ல இப்ப எல்லாம் அந்த மாதிரி யாருமே இல்ல. அதுக்கு என்ன செய்யறது? அண்ணனை வந்து பாசமாவும் அன்பாவும் தான் பார்க்க வர அமைஞ்சு அண்ணன் வீட்ல இருந்து வாரி சுருட்டி எடுத்துட்டு போறதுக்காக வரல. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியானே தெரியல, ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. நாங்க குழந்தையில இருந்தே சீராட்டி பாராட்டி வளர்த்து இப்ப வந்த உடனே எனக்கு தான் தம்பி சொந்தம் எப்படி சார் சொல்லலாம்? ஓஹோ அப்படியா சங்கதி? அவங்க புருஷன் அவங்களுக்கு எப்படின்னு கேளுங்க சார். எங்க புருஷன் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதேதான் அவங்களுக்கு அதே தெரியும். மாதிரி எனக்கு என் புருஷன் அப்படி கிடையாது. அதே மாதிரி எனக்கு என் புருஷன் இல்லைங்க சார். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. சார் லைஃப் லாங் வாழ போறது நான் தான் சார். இவங்க 25 வருஷம், அதுக்கு அடுத்து ஒரு 70 வருஷம் வாழ்ந்தாலும் 60 வருஷம் வாழ்ந்தாலும் அதே 10 வருஷத்துல அவர் போயிட்டா கூட நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. அவரோட வாரிசை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கடைசி வரையும் பார்க்க போறது நான் தான். சோ அவருக்கு நான் தான் சார் ஃபர்ஸ்ட், வேற யாரும் ஃபர்ஸ்ட் கிடையாது. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு? எங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தாய் வீட்டு கோடி வரணும், என் தம்பி தான் வந்து எனக்கு போடணும் சார். கண்டிப்பா உண்மையா போடணுமா இல்லையா? உண்மை. உரிமை இல்லன்னு சொல்லல, நான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் நீங்க எல்லாம், நான் சொல்றேன் அவ்வளவுதான். குடும்பத்துக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லல, எங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கல அவங்க. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? தம்பி மேல பாசம் இருந்தா எங்களையும் அனுசரிச்சு போகணும் இல்லங்க சார். அவங்க தான் போயிட்டு இருக்கேன். 7 வருஷமா முடிஞ்சிடுது. என்ன வன்மம்? எனக்கு தான் எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல உட்கார வச்சு எங்களை வந்து பாசத்துல இருந்து பிரிச்சவங்க சார். ஆனா எங்க தம்பி எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்ன்றதால நாங்க இவளோட உறவு வச்சிட்டு இருக்கோம். நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்து
அப்ப நீங்க அவங்க வீட்டுக்கு போறீங்கன்னா அவங்க முகம் நடவடிக்கை செயல்பாடுல எப்படி மாறுது? அவன் முகம் வந்து ஃபேஸ் சின்னதாயிடும் சார். ஹால்ல வேலை செய்யறோம், கிச்சன்ல போய் எட்டியே பார்க்க மாட்டான். இவனுக்கு காஃபி போட்டு டீ போட்டு நீ தான் சொன்ன கொன்னுடுவேன். முதல்ல வீட்லயே இருக்க மாட்டாங்க. ஓ நான் போய் எத்தனையோ நாள் திரும்பி வந்திருக்கேன். அவங்க இல்ல, எங்க அண்ணன் தண்ணி மோந்து கொடுப்பான் எனக்கு. அட்டூலி இத பத்தியா எல்லாம் நேரம் மேபி இருந்தா பாத்திரம் உடையும் கிச்சன்ல. நம்ம வந்துட்டோம் எக்ஸ்ட்ரா வேலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாத்திரம் உடையும். என்ன உள்ள கடமடன்னு ஒரே கரைச்சல். ஏன் அவங்க வர்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல? ஏன்னா டெய்லியும் ஒரு 4 முறை வந்துருவாங்க நாத்தனார். என்ன கலாச்சிட்டாராமா. அப்படி மேபி நம்ம போனோம்னா உட்காந்து பேசிட்டே இருப்பாளே தவிர சாப்பாடு எடுத்து ஒரு நாள் போட மாட்டான். ஆடத்தும் உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்க இதுக்குள்ள மிதிக்கிற. வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா தண்ணி டீ என்னோட தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுப்பாங்க. நீ தோசையில சாப்பிடுங்க கடைசி வரைக்கும் கிச்சனுக்குள்ள போவே மாட்டேன். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்?